இது உங்கள் தமிழ் ஸ்டோரி லேப். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓட்டு போடும் முன் கொஞ்ச வரலாறும் தெரிந்து கொள்வோம். 1940கள் இந்தியாவில் சுதந்திரத்தின் குரல் எழுந்து கொண்டிருந்தது. ஆனா தமிழ்நாட்டில் ஒரு வேறு கேள்வி. சமத்துவம் எங்கே? அந்த கேள்வியை கேட்க தைரியம் கொண்டவர் ஒரு மனிதர். அவர் பெயர் பெரியார். அவர் சொன்னது அரசியல் இல்லை, ஒரு விழிப்பு. அந்த விழிப்பிலிருந்து 1949 ஒரு புதிய பாதை உருவானது. அண்ணாதுரை மக்கள் மொழியில் பேசினார், மக்கள் மனதில் நுழைந்தார். ஒரு கட்சி பிறந்தது, டிஎம்கே. அது ஒரு பார்ட்டி இல்லை, ஒரு மூமெண்ட். ஆனா இந்த கதை அதற்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கு. தொழிலாளர்கள், விவசாயிகள், அவர்கள் குரலாக வந்தது. கம்யூனிஸ்ட் சிந்தனை, உரிமைக்காக போராடினார்கள், சமத்துவத்துக்காக குரல் கொடுத்தார்கள். அவர்கள் ஆட்சி பிடிக்கவில்லை, ஆனா சிந்தனையை விதைத்தார்கள். 1950-60 டிஎம்கே மெதுவாக வளர்ந்தது. மக்கள் மனதில் ஒரு மாற்றம். 1967 ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ளோஷன். ஆட்சி மாறியது. மக்கள்தான் பவர் என்று நிரூபித்த நாள் அது. ஆனா அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? 1972 ஒரு சினிமாட்டிக் ட்விஸ்ட். ஒரு நடிகர், ஆனா மக்களின் மனதில் ஆல்ரெடி லீடர், எம்ஜிஆர். அவர் பிரிந்தார். புதிய கட்சி உருவானது, ஏடிஎம்கே. 1977 எம்ஜிஆர் ஆட்சி. அது ஒரு அரசு இல்லை, ஒரு உணர்ச்சி. பசியை போக்கியவர், ஏழைகளை உயர்த்தியவர். மக்கள் அவரை தலைவராக இல்லை, தங்கள் குடும்பத்தில் ஒருவராக பார்த்தார்கள். எம்ஜிஆர் மறைந்த பிறகு அரசியல் வெறுமை. ஆனா ஒரு பெண் வந்தார், ஜெயலலிதா. அவர் வந்தது ரூலிங் பண்ண. இரும்பு மனுஷி. இப்போ கதை ஃபயர். கருணாநிதி, ஜெயலலிதா, 20 வருடங்கள். பவர், பாலிடிக்ஸ், ரிவெஞ்ச். இது ஒரு எலெக்ஷன் ஆட்சி தவிர்த்து ஒரு வார். ஆனா மக்கள் இன்னொரு மாற்றம் எதிர்பார்த்தார்கள். 2005 ஒரு கேப்டன் வந்தார், விஜயகாந்த். சிஸ்டம்க்கு சேலஞ்ச் விட்டார். டிஎம்டிகே உருவானது. ஒரு மனிதநேய மனிதன் மூன்றாவது பாதையை காட்டினார். அதே நேரத்தில் சிறு குரல்கள் பெரிய தாக்கம், பெரிய சத்தமாக மாறின.